இந்த மோஜிசத்துங்கிறது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் மோஜிசத்து கொடுத்துருக்கிறான். எதுக்கு மோஜிசத்து கொடுத்துருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு நபிமார்களுக்கு மோஜிசத்து கொடுக்குறான்? அற்புதங்களை எதுக்கு கொடுக்குறான் சொல்லுங்க. காமனா திங்க் பண்ணாலே எதுக்கு பதில் சொல்லலாம். எதுக்குன்னா அவங்க யாரு நபிங்கிறத ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கணும்ல. அதுக்கு தான் என்னது முஜிசத். இல்லாட்டா எல்லாரும் நான் நபின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஒருத்தர் நபின்னு சொன்னா அதை நிரூபிக்கணும். நபின்னு சொன்னா என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். அந்த நிரூபிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சான்று தான் என்னது? எவிடன்ஸ் தான் என்னது? முஜிசத். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான்? முஜிசத்து கொடுத்துருக்கிறான். அப்படி கொடுக்காம ஒருத்தர் நபின்னு சொன்னால் எல்லாரும் நபின்னு சொல்லிடுவாங்க. அப்படிதானா? நீ நாங்களும் எல்லாருமே நானும் நபி தான் சொல்லிடலாம்ல. நீ நபி தான்னா என்ன என்ன ஆதாரத்துக்காக அப்படி சொல்லணுமா இல்லையா? இப்போ சாலிக நபின்னு சொன்னாங்க. மக்கள் ஆதாரத்தை கேட்டாங்களா இல்லையா? நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சாலிக நபி ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன எவிடன்ஸ் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. மலையை பிளந்து கேமரா கொண்டு வந்தாங்க. கேமரா இல்லை, கேமல். செல்போன் காலத்தில் இருக்குனால கேமராலே இருக்கு. கேமல் என்னது? கேமல்லாம் என்னது? ஒட்டகம். அதுவும் கர்ப்பமான ஒட்டகம். பாறைக்குள்ள இருந்து வந்துச்சு. அப்படிதானே இல்லையா? ஈசா நபி என்ன காட்டினாங்க அற்புதம்? ஈசா நபி என்ன அற்புதம் நிறைய காட்டினாங்க. ஒன்று சொல்லுங்க. உயர் பித்தாங்க. மூசா நபி நிறைய மோஜிசத்து கொண்டு வந்தாங்க. ஒன்று சொல்லுங்க. அதே மாதிரி நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களை கொண்டு வந்தாங்க. ரசூல்லா கொண்டு வந்த அற்புதம் என்னது? குர்ஆன். ஏன் அதை அற்புதம்னு சொல்றோம்? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வாசக நயம், அதில் இருக்கக்கூடிய சொல் நயம், அதில் இருக்கக்கூடிய தத்துவம், கருத்தாளம், இதெல்லாம் அது மாதிரி ஒன்றா ஒரு சுருங்கிய வார்த்தையில் யாராலும் என்ன செய்ய முடியல. இத்தனைக்கு அவங்கெல்லாம் யார்? அரபியில் ரொம்ப பாண்டித்துவம் பெற்றவர்கள், இலக்கணத்தில் இலக்கியத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்று அதில் பெருமை அடிக்கிறவங்க. அந்த மக்கள்கிட்ட இது மாதிரி ஒன்று கொண்டு வா, முழு குரானை கொண்டு வான்னு நல்லா கேட்டான். சரி, முழு குரான் கொண்டு வரலையா? ஒரு 10 சூறாவது கொண்டு வா நல்லா கேட்குறான். 10 சூறா கொண்டு வர முடியும் இல்லையா? ஒரே ஒரு வசனத்தையாவது நினைச்சு நீ கொண்டு வான்னு சொல்லி எல்லாம் கேட்குறானா இல்லையா? அதை கூட அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இன்னும் வரைக்கும் யாரும் திருமறை குரானுக்கு நிகரா ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சதில்லை, கொண்டு வந்ததில்லைங்கிறது குரானுடைய அற்புதத்தன்மைக்கு ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லை, குரானில் காலங்கள் செல்ல 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 புது புது கருத்துகள் குரான்ல இருந்து என்ன செய்யும்? உதயமாகிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வாட்டர் சைக்கிளிங் இருக்கா இல்லையா? வாட்டர் சைக்கிளிங் தெரியுமா? படிச்சிருக்கீங்கல்ல வாட்டர் சைக்கிளிங். அந்த வாட்டர் சைக்கிளிங் குரான் சொல்லுது. அப்படிதானே இல்லையா? கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்குங்கிறது எது சொல்லுது? குரான் சொல்லுது. அப்படிதானே இல்லையா? மலை போன்று ஒரு மலை பூமிக்கு கீழே இருக்குங்கிறது என்ன செய்யுது? குரான் சொல்லுது. இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னால் யாருக்கா புரியுமா? அப்போ காலங்கள் செல்ல 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 புது புது விஞ்ஞானத்தினுடைய உண்மைகளை இந்த குரான் என்ன செய்யுது? மனிதனுக்கு தந்துக்கிட்டே இருக்கு, செய்திகளை தந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையிலே இந்த குரான் என்னவா இருக்கு? அற்புதமாக இருக்கு. இன்னொன்று, குரானில் முரண்பாடே இல்லைங்கிறது என்னது? குரானுடைய ஒரு அற்புதத்தை. இன்னொன்று, குரான் இறங்கிய காலகட்டத்தில் சில செய்திகளை அந்த மக்கள் நினச்சா அதை பொய்ப்பிக்க வாய்ப்பு இருந்தும் அதை பொய்ப்பிக்க முடியலை. அப்படிங்கிறது குரானுடைய ஒரு அற்புதம். இப்படி பல கோணங்களில் குரான் ஒரு அற்புதம். ரெண்டாவது அற்புதமாக நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய அற்புதம் ஒன்று நினச்சுன்னா இது என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இஸ்ரா இஸ்ரா மேராஜ். இஸ்ரான்னா என்னது? இஸ்ரா. மேராஜ்னா
வானுலகத்துக்கு பயணம். இது ஒரே நைட்டில் எங்கே எவ்வளவோ தூரம், பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய, ஹரம்லேருந்து பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு, அங்கிருந்து வானலோகத்துக்கு போய் மஸ்ஜிதுல் மாமூர், பைத்துல் மாமூருக்கு போயிட்டு, சிதறத்துல் முந்தகாவை போயிட்டு, ரசூல்லா 7 வானத்தில் நபிமார்களை சந்திச்சுக்கிட்டு ஒரே நைட்டில் வர்றதுன்னா சாத்தியமா? அப்போ இது நடந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து உறக்கத்தில் கனவுல நடந்ததல்ல, இது உண்மையிலே நடந்தது. அதனால தான் இதை நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஒரு ரசூல்லா காட்டின ஒரு அற்புதம்னு சொல்கிறோம். ரசூல்லா காட்டின இன்னொரு அற்புதம்னு சொல்கிறதா என்ன சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை என்ன செஞ்சாங்க, திறந்து காட்டினாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு அற்புதம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல நேரங்களில் பரக்கத் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு சின்ன பொருளில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நம்மெல்லாம் ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது. அந்த பொருளில் ரசூல்லா நூற்றுக்கணக்கான பேர்கள் சாப்பிடுவாங்க. நூற்றுக்கணக்கான பேர் ரசூல்லாவுடைய கையால் பரிமாறுறதுனால சாப்பிட முடிஞ்சிருக்கு. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஹந்தக் போர் நடந்ததா இல்லையா? அவன் எல்லாரும் ஹந்தக்குன்னா தெரியுமா? ஹந்தக்குன்னு ஒரு பெரிய குண்டு தோன்றும். எதிரிகள் நம்மளை தாக்க வராமல் அந்த குண்டை தாண்டி வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குண்டு மதீனாவை சுற்றி தோன்றாங்க. அப்படி தோன்றும்போது சஹாபாக்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு. ரொம்ப பசி பட்டினியோடு என்ன செய்கிறாங்க, பெரிய அகல் இங்கேருந்து அங்கே வரைக்கும். இப்படி ஜம்ப் பண்ணால் அந்த பக்கம் போக முடியாது, குதிரையில் ஜம்ப் பண்ணாலும் அந்த பக்கம் போக முடியாது. அப்படி ஒரு பாது, ஏன்னா பின்னாடி எல்லாம் மலை, அந்த மலை வழியாக வர முடியாது. அப்போ எது ஓப்பன் ஏரியாவோ அந்த ஓப்பன் ஏரியா ஒரு சில கிலோமீட்டர்கள், ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சிடணும், அல்லது ஒரு 2 கிலோமீட்டர்னு வைங்களேன். 2 கிலோமீட்டருக்கு அப்படியே குண்டை தோண்டி யார் இந்த பக்கம் வராமல் நம்ம இங்கே சேஃப்டியாக இருந்துக்குவோன்னு சொல்லிட்டு தோண்டப்பட்டது தான் என்னது, அகல்னு சொல்லுவோம். அதுக்கு என்னது, ஹந்தக். அது அரபியில் என்ன சொல்லுவோம், ஹந்தக். அந்த குண்டை தோண்டும் போது எல்லாருக்கும் பசி, ரசூலுல்லாஹ்வுக்கும் பசியில் வயிற்றில் என்ன செஞ்சுருந்தாங்க, கல்லை கட்டியிருந்தாங்க. ஏன் மறைக்கணுங்கிறதுக்காக, அல்லது ஒரு தெம்பாக வேலை செய்யணுங்கிறதுக்காக, பல பர்பஸுக்கு அந்த மாதிரி வயிற்றில் கல்லை கட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறத பார்க்கும்போது ஜாபிர் பின் அப்துல்லான்னு ஒரு தோழர் உண்டு, நபி தோழர். அவங்களுக்கு இதை பார்க்க சகிக்கலை. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் நம்ம இருக்கிறது ஏதோ அதை செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்காவது கொடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இருந்த சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்துச்சு, அதை பிடிச்சி அறுத்து எடுத்த மாவை குழச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சாப்பாடு ஆக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட காதில் வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு ஏற்படுத்துங்க. அப்படின்னா என்ன, காதில் வந்து சொன்னால் என்ன அர்த்தம், உங்களுக்கு மட்டும்னு அர்த்தம், அப்படிதானே இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்ட ரகசியமானு சொன்னால் உங்களுக்கு மட்டும்னு அர்த்தம், எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, வாங்க யா மாஷரல் நிசார் யா மாஷரல் முஹாஜிரீன், வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் அங்கே என்ன செய்கிறாங்க, சந்தக்கில் கஷ்டப்பட்டு கொண்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, இது யாருக்கு தர்ம சங்கடமாயிடுச்சு, ஜாபிர் பின் அப்துல்லா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மன கஷ்டம். என்னடா இது, ஒரு ஆளுக்கு தானே சாப்பாடு இருக்குது, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வராங்களே, என்ன செய்யறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வர்ற வரைக்கும் என்ன செய்யாதீங்க, சட்டியை ஓப்பன் பண்ணாதீங்க, கறி சட்டியை கீழே இறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அதில் ஒரு சிறிதளவு உமிழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் உமிழ்ந்தா அப்படின்னா அந்த உமிழ்நீருக்கு ஒரு பரக்கத்து உண்டுல்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே அவங்களுடைய கையால் ரொட்டிகளை பரிமாறுறாங்க. எல்லா தோழர்களும் கொடுக்க 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 ரொட்டி தீரவே இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு ரொட்டினா ஒரு 10 எண்ணெய் சுட்டு வச்சுருப்பாங்களா, நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, ரொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரொட்டி போய்கிட்டே இருக்குது. ஆனால் ரொட்டி தீந்த பாடில்லை. சட்டியிலேருந்து
ஏன்னா கறியை கோரிக்கிட்டே இருக்காங்க, கறி வந்துக்கிட்டே இருக்கு, கறி தீந்த பாட்டில் எல்லா தோழர்களும் வயர் நிரம்ப சாப்பிட்டு மிச்சமும் இருந்துச்சுன்னு சொன்னால் இது என்னது? இதுதான் என்னது? பரக்கத். இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுத்தாங்கிறது என்னது? ஒரு முஅ்ஜிஸத், ஒரு அற்புதம். நபிக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு இது எல்லாராலையும் முடியுமா? இது நம்மளாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ யாருக்கு அல்லாஹ் இன்னொன்று இருக்குது, முஅ்ஜிஸத்துன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கராமத்துன்னு ஒன்று இருக்குது. கராமத்துனா என்ன தெரியுமா? கராமத்துனா என்னன்னா அற்புதம் தான். அதுவும் அற்புதம் தான். முஅ்ஜிஸத்துனால என்னதான்? அற்புதம். கராமத்துனாலும் அற்புதம். கராமத்து இருக்கு தெரியுமா? கராமத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபி அல்லாதவங்க ஒரு அற்புதத்தை காட்டினா அதுக்கு பேர் என்னது? கராமத். நபி அல்லாம இப்போ நான் ஒரு 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 அற்புதத்தை பண்றேன் அப்படின்னா அது என்னது? கராமத். எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னா அது என்னது? கராமத். உதாரணமா குர்ஆன்ல ஏதாவது கராமத்துக்கு ஒரு ஆதாரம் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சு? முஅ்ஜிஸத்துக்கு நிறைய ஆதாரம் நீங்கள் சொன்னீங்களா? மூசா நபி அப்படி பண்ணாங்க, ஈசா நபி அப்படி பண்ணாங்க, அடுத்தானே இல்லை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகத்தை கொண்டு, இதெல்லாம் முஅ்ஜிஸத்துக்கு குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆதாரங்கள். கராமத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அவங்களுடைய பராமரிப்பில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே இல்லையா? ஒரு தடவை அவங்க போகும்போது பார்த்தா விதவிதமான சாப்பாடாக இருக்குது. எங்கே? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற இடத்துல, மெஹராபில் தொழக்கூடிய இடத்துல அன்னாலைக்கு ஹாதா, இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிருந்து சாப்பாடலாம்? ஏன்னா அந்த ஏரியாலே இல்லாத சாப்பாடு கொடுக்குறாருந்தா யார் தான் கொடுக்கணும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுக்கணும், ஜக்கரியா நபி தான் கொடுக்கணும். அப்போ விதவிதமான இந்த சாப்பாடு உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அன்னாலைக்கு ஹாதா காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு தந்தது. இப்போ அல்லாஹ் தந்ததுன்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும்போது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல மரியம் என்பவர் நபியா இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட ஒரு அற்புதம் நடக்குதா இல்லையா? அந்த ஏரியாவில் கிடைக்காத உணவு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்காத உணவு ஒன்று ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்னது? ஒரு அற்புதம். ஆனால் இந்த அற்புதத்தை நபி அல்லாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டியிருக்காங்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? கராமத். அதுக்கு பேர் என்னது? கராமத். புரியுதா இல்லையா? ஆக இந்த மாதிரி நபி நிறைய அற்புதங்கள் காட்டியிருக்கிறாங்க. உணவுகள் அதிகரிக்க செய்த இந்த விஷயம் வந்து ஒரு தடவை இல்லை, பல தடவை நடக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பண்ணாங்களா? ஜாபிர் பின் அப்துல்லா. அதே மாதிரி அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லுவாங்க. அஸ்ஹாபு சுஃபானா யாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஸ்ஹாபு சுஃபா இந்த பேர்லாம் அரபிலேயே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்னது? அஸ்ஹாபு சுஃபா. யாரு? திண்ணை தோழர்கள். யாரது? திண்ணை தோழர்கள். திண்ணை தோழர்கள்னா யாருக்கு சொல்லுவாங்க? திண்ணை தோழர்கள் தெரியுமா உங்களுக்கு? திண்ணை தோழர் யாருக்கு சொல்லுவாங்க? ரசூலுல்லா இங்கேருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்று கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அவங்க பேர் என்னது? ஏற்கனவே சொன்னோம்ல, அன்சார். அவங்களுக்கு பேர் என்னது? அன்சாரிகள். அவங்க பேர் என்னது? மக்கால இருந்து மதீனாவுக்கு போனவங்களுக்கு பேரு முஹாஜிர்கள். சத்தமா சொல்லுங்க பாப்போம். மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பேர் என்னது? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? முஹாஜிர்கள். என்ன சொல்லுவோம்? முஹாஜிர். ஹிஜ்ரத் பண்ணி போனவங்கன்னு அர்த்தம், நாடு விட்டு நாடு போனவங்கன்னு அர்த்தம். அன்சாரிகள்னா யாருக்கு சொல்லுவோம்? மதீனாலே இருந்து இஸ்லாத்தை ஏற்று மக்கால இருந்து நாடு விட்டு நாடு வந்தாங்கல்ல, அவங்கள ஆதரித்தவர்கள், அவங்களுக்கு உதவி பண்ணவங்க. சில பேர் அவங்களுக்கு வீடு, என்ன சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்கல்ல, இவங்களுக்கு பேர் தான் என்னது?
என்னது? அன்சார்கள். என்னது? அன்சாரிகள். அன்சாரிகள் புரியுதா இல்லையா? அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்கிறவங்கன்னு அர்த்தம். முஹாஜர்னா என்ன அர்த்தம்? நாடு விட்டு எங்கேருந்து எங்கே போனாங்க? அதனால அவங்களுக்கு பேர் நாடு துறந்தவர்கள். நாடு துறந்தவர்கள் முஹாஜிர்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா வரலாறு தெரியாது. முஹாஜர்னா யாரு, அன்சாரிகள்னா யாரு, இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். அன்சாரினா யாரும் தெரியாது, முஹாஜர்னா யாரும் தெரியாது, சஹாபினா யாரும் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு சொல்ல தெரியும்? ஒரு ரூபா சஹாபினா யாரு? கரெக்டான டெஃபினேஷன். பார்த்தவர்கள், நபி அவர்களை பார்த்தவர்கள் யாரு? சஹாபா. அப்போ அபூஜஹல் சஹாபி தானே? அப்போ அதை சர்ச் சொல்லணும்ல. நீ என்ன சொன்ன? ரசூல்லாவை பார்த்தவங்கலாம் சஹாபின்னு இல்லை. அபூஜஹல் ரசூல்லா பார்த்துருக்கானா இல்லையா? அபூஜஹல் ரசூல்லாவை பார்த்துருக்கானா இல்லையா? அப்போ அந்த டெஃபினேஷன் போதுமா? அபூஜஹலை பார்த்து சஹாபின்னு சொல்ல முடியுமா? நீ சொல்லக்கூடிய டெஃபினேஷன் இன்னொரு விளக்கத்துக்கு தேவையில்லாமல் இருக்குது. அதுதான் அது டெஃபினேஷன் சரியான சொல்ல. அப்போ அன்சாரினா இது சஹாபினா யார்? வேற யார் சொல்லி? இஸ்லாத்தை ஏற்று நபியை இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் நபியை பார்த்து பேசி பழகியவர்கள் யாரோ அவங்கெல்லாம் யாரு? அன்சாரி. இது சஹாபிகள். அப்படிதானா? அல்லது ரசூல்லா காலத்தில் ஒருத்தர் பிறந்தாலே, முஸ்லீமாக பிறந்தாலே அவங்க யார் தான்? அப்படியும் ஒரு விளக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில், ரசூல்லா உயிரோடு இருக்கிற காலத்தில் ஒருத்தர் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து அவர் ஒரு குழந்தையாக இருந்தாலே அவர் என்னதான்? சஹாபிங்கிற அந்தஸ்தை பெற்று விட்டார். முஸ்லீமாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? முஸ்லீம் இல்லாமல் ரசூல்லா பார்க்குறவங்கலாம் என்னவாக முடியாது? சஹாபியா. அதே நேரத்தில் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்து ரசூல்லா பார்த்தாரு, ஆனால் திரும்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். அவர் சஹாபியா? அவர் சஹாபியா இல்லை. முஸ்லீமாக மௌத்தா இருக்கணும். அதான் அது இன்னொரு நிபந்தனை. முஸ்லீமாக ரசூலுல்லாஹை பார்த்து பழகி முஸ்லீமாக மரணித்திருக்க வேண்டும். முஸ்லீமாக மௌத்தாகலைன்னாக்கா அவர் சஹாபி கிடையாது. அது மாதிரி தாபின்னா யார்? தாபின்னு யாராவது சொல்லுவாங்க. தாபி கேள்விப்பட்டிருக்கிற? தாபி சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் இவர்கள் மீதெல்லாம் இறைவனுடைய அருளும் அன்பும் ஏற்படட்டுமாக என்ன பயான்ல சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தாபிங்கிறாங்கல்ல, தாபி தாபி எப்படி சொல்லுவாங்களா? தாபின்னா யாரெல்லாம் சொல்லுங்க? சஹாபாக்கள். ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு, ரசூல்லா மௌத்தானதுக்கு பிறகிலிருந்து, ரசூல்லா இப்போ இல்லை, ரசூல்லா மௌத்தாகிறாங்க. மௌத்தான ரசூல்லாவை பார்க்கல. ரசூல்லா என்ன செய்யல? முஸ்லீமாக அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு. அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் வந்து என்ன பிறக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? பிறக்கிறார் உலகத்தில். அப்படி இருக்கிறவங்க சஹாபாக்களை பார்த்துருப்பாங்க, சஹாபாக்களோட பேசியிருப்பாங்க, சஹாபாக்களோட எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கும். முஸ்லீமாக இருப்பாங்க. முஸ்லீமாக இருந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சஹாபாக்களை யாரெல்லாம் பார்த்து பழகி பேசியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் யாரு? தாபியங்கள். அவங்கெல்லாம் யாரு? தாபியங்கள். தாபினா யாரு? முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய ஒரு மனிதர் யாரெல்லாம் சஹாபாக்களில் யாருமே உயிரோடு இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்கு அடுத்த சஹாபாக்களை பார்த்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பழக்கம் உள்ளவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பழகினவங்க எல்லாம் தபா தாபியின். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? தபா தாபியின். புரியுதா இல்லையா? இதுதான் சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள். இதையே இந்த 3 காலகட்டத்து மக்களையும் நம்ம சிறப்பாக சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? யாருக்கா தெரியுமா? சொல்ல அவங்கள சிறப்பான மக்கள்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க?
என்னுடைய சமுதாயத்தில் தலை சிறந்த மக்கள் அப்படின்னா யார் தான்? என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய கர்ணி, என்னுடைய காலகட்டத்தில் வாழக்கூடிய இந்த தோழர்கள் அப்படின்னாங்க. அடுத்த சிறந்த மக்கள்னு சொல்லணும்னா அது யார் தான் சொல்லணும்? இந்த சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிறாங்கல்ல, அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் சிறந்தவங்க. அதுக்கடுத்த நிலையில் இருக்கிறவங்க, ஏன்னா கிராஜுவலாக அப்படி கிழக்கில் வரும். முதல்ல ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க யார்? சஹாபாக்கள். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க தாபியங்கள். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க தபா தாபியங்கள். இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள், புரியுதா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிப்படையான மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொன்னாங்க? இவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சிறந்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? சிறந்தவர்கள். என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவங்கன்னு சொல்ல யாரை சொல்லலாம்? முதல்ல யாரை சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னது சஹாபா. ரெண்டாவது யாரை சொன்னாங்க? அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிற தாபியங்கள். அடுத்து யாரை சொன்னாங்க? தபா தாபி. சரி, இந்த 3 பேருக்கும் ஒரு பேர் கொடுக்குறாருந்தா என்ன பேர் கொடுக்கலாம்? இந்த 3 தலைமுறைக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, சிறப்பித்து சொன்னதுனால, இவங்களெல்லாம் பாராட்டி சிறந்தவங்கன்னு சொன்னதுனால இவங்க 3 பேருக்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் தெரியுமா? சலஃப். என்ன சொல்லுவாங்க? சலஃப்னு இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. சலஃபின்னு சொன்னால் அதுக்குள்ளே யாரெல்லாம் வருவா? சஹாபி வருவாங்க, தாபி வருவாங்க, தபா தாபி வருவாங்க. இவங்களை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? சலஃபுகளுடைய காலகட்டங்களில் அப்படின்னு பயானில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சலஃபுகளுடைய காலகட்டங்களில் அல்லது சலஃபிகள் இப்படித்தான் செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் சலஃபுகளுடைய கொள்கை, இதெல்லாம் சலஃபியினுடைய மன்ஹஜ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? சலஃபியினுடைய மன்ஹஜி, சலஃபியினுடைய காலகட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள். இதை ஒற்ற வார்த்தையில் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை தான் என்னது? சலஃபுங்கிறது. சொல்ல புரியுதா இல்லையா? நாங்கள்லாம் சலஃபி கொள்கையில் இருக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள்லாம் சலஃபி கொள்கையில் இருக்குன்னு பெருமையாக சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையில் இருக்கிறோன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நாங்களாம் சலஃபி மன்ஹஜில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்களுடைய மன்ஹஜில் போகிறோன்னு அர்த்தம், வழிமுறையில் போகிறோன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட யார்கிட்டயா சலஃப்னா என்னன்னு கேட்டால் டக்குன்னு டான்னு பதில் சொல்லணும். சரியா? சலஃப்னா என்ன? தான் இல்லையா? சொல்லு. தபாஉத் தாபிஈன், தபாஉத் தாபிஈன், தபாஉத் தாபிஈன் சொல்லி பழகு. தபாஉத் தாபிஈன், தபாஉத் தாபி சொல்லுங்க. தபாஉத் தாபிஈன் அல்லது தாபிஉத் தாபிஈன், தாபிஉத் தாபிஈன் சொல்லுவாங்க. தாபிஉத் தாபிஈன், தாபிஉத் தாபிஈன், தாபிஉத் தாபிஈன். அதான் அதுக்கு தாபி என்பதனுடைய பன்மை தபா, தாபி என்பதனுடைய பன்மை தபா. அப்போ தபாஉத் தாபிஈன் அப்படின்னா சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஆக இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா சரி, தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன சொல்லுங்க? நபியை பார்த்து பழகியவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். தாபியீங்கள்லாம் யாரு? தாபியீங்கள்லாம் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் யாரெல்லாம் சஹாபாக்களை பார்த்துருக்கிறார்களோ, அவங்க ரசூல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, ரசூல்லா காலத்தில் முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் காலத்தில் முஸ்லீமாக இருப்பாங்க, சஹாபாக்களை பார்த்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? தாபிஈன். தாபிஈன், தாபிஊன். புரியுதா இல்லையா? தபாவு தாபின்னா என்ன அர்த்தம்? தாபியீங்களை பார்த்துருப்பாங்க, சஹாபாக்களை யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க.
சஹாபாக்கள் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. எல்லா சஹாபியும் மௌத்தா போய் இருந்திருப்பாங்க. சஹாபாக்களை பார்த்தவங்களுடைய காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் யாரு? அதாவது சஹாபாக்களை பார்த்தவங்களுடைய காலம்னா எந்த காலம்? தாபியங்களுடைய காலம். தாபியங்களுடைய காலத்தில் தாபியங்களை பார்த்துருப்பாங்க, தாபியங்கள்கிட்ட பழகிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, முஸ்லீமாக இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? தாபி. முஹாஜிர்கள்னா யாரு? முஹாஜிரிங்கள்னா யாரு? டக்குன்னு சொல்லணும். ஒரு நாடு விட்டு என்னோட நாடு இஸ்லாத்தையும் தன்னையும் தீனையும் காத்து கொள்வதற்காக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு எல்லா இன்பங்களையும் சுகங்களையும் சொத்துக்களையும் உறவுகளையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து இன்னொரு நாட்டுக்கு போனவங்க யாரு? முஹாஜிர். அன்சாரிகள்லாம் யாருக்கு சொல்லுவோம்? அவங்க மக்காவாசிகள் அல்ல, மதீனாவாசிகள். ரசூலுல்லாஹ்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி ஒரு இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, குர்ஆன் ஒன்று இருக்குங்கிறத கேள்விப்பட்டு அதை உண்மை நம்பினவங்கெல்லாம் யாரு? அன்சாரி. ஏன் அன்சாரிகள்லாம் என்ன அர்த்தம்? உதவி செய்கிறவங்க. ஏன் அவங்களுக்கு அந்த பேர்? ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பேர்? இப்போ அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்ல வந்தோம், அது என்னன்னு தெரியுதா? இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? முஹாஜிர்களில் ஒரு ஆளை அன்சாரிகளில் ஒரு ஆளோட சகோதரனாகி போட்டாங்க. இந்த முஹாஜிர் இந்த அன்சாரியோட சகோதரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சொத்துல கொடுக்குறாங்க, பங்கு கொடுத்துக்க, சாப்பாடு கொடுத்துக்க, இவருடைய எல்லா பொறுப்பையும் நீ பார்த்துக்க அப்படின்னு அர்த்தம். அவர் மனப்பூர்வம் ஓகே ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. இப்படி இருக்கிற முஹாஜிர்களை இங்கே இருக்கிற அன்சாரிகளோட எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளை தானே ஒப்படைக்க முடியும், 5 பேரை ஒப்படைக்க முடியாதுல்ல, அது பெரிய சுமையாயிடும். அது போக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள எங்கே தங்க வைக்கிறது? சரி பள்ளியில் தங்குங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? இல்லை, பள்ளி திண்ணையில் தங்குங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர்? திண்ணை தோழர்கள். அவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உடுக்கிறதுக்கு துணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, தூங்குறதுக்கு சரியான வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவங்க தான் யாரு? திண்ணை தோழர்கள். திண்ணை தோழர்களில் ஒரு முக்கியமான நபித்தோழர் தான் யாரு? அபூ ஹுரைரா. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சரி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த கிளாஸ்.